விஸ்வநாதன் தெரிவித்தார். இன்று காலை நடைபெற்ற பிரதமருடனான காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு 1000 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தற்போது எதற்காக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? இதனுடைய பின்னணி என்ன? தேவபிரியன், இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு காணொலி காட்சி மூலமாக 4வது முறையாக இன்றைக்கு ஆலோசனை நடத்தினார். அதில் கலந்து கொண்ட தலைமைச் செயலகத்திலிருந்து கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதனுடைய சாராம்ச முக்கிய அம்சமாக தமிழகத்தில இந்த லாக்டவுன், அதாவது இந்த ஊரடங்கு காலங்கள் சிறிய தளர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் கிராமப்புற பகுதியில 100 நாள் வேலை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நேரடியாக பணமாக அந்தந்த கிராம பஞ்சாயத்துல வழங்க வேண்டும் எனவும், வங்கிகளில் வரவு வைப்பதன் மூலமாக வங்கிகளில் அதிக கூட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்களுடைய பணத்தை பணமாகவே அவர்களிடம் கொடுத்தால் அது சமூக இடைவெளிக்கு கடைபிடிக்கக்கூடிய வகையில் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக சிறு குறு நடுத்தர தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வங்கியில் கடன் பெற்ற MSME செக்டர்ல கடன் பெற்றிருந்தால் அதை அந்த கடன் தொகையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக ஏற்கனவே 2 முறை பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை ஏற்கனவே முன்வைத்திருந்தார். அதில் உடனடியாக 1000 கோடி ரூபாயை உடனடி தொகையாக விடுவிக்க வேண்டும் என கோரிக்கையை பிரதானமாக பிரதமரிடம் முன்வைத்திருக்கிறார். அதே போல தமிழகத்துக்கு வர வேண்டிய GST நிலுவைத் தொகை ஏறக்குறைய 4500 கோடி ரூபாய் வரை இருக்கிறது. எனவே அதை உடனடியாக விடுவித்தால் இங்கு கொரோனா நோய் தடுப்பு பணிகளுக்கு அதை செலவிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே GST பணத்தை அந்த நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மின்சாரத்துறைக்கு நிவாரண தொகுப்பு வழங்கவும் மத்திய அரசிடம் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார். இன்றைக்கு 4 பக்க ஒரு அறிக்கையை அவருக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில தமிழகத்துக்கு உடனடி தேவையாக 1000 கோடி ரூபாயும் அதே போல மின்சார தொகுப்புக்கு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில மின்சார துறைக்கு நிவாரண தொகுப்பு வழங்கவும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்காரு. அதை விட மிக முக்கியமான ஒன்று, சிறு குறு நடுத்தர தொழிலாளர்களுக்கு வாங்கிய அந்த கடன் தொகையை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், அதே போல தமிழகத்துல தற்போது இந்த கொரோனா நோய் தொற்றால் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, பாதிப்பு அடைந்து குணமடைந்தக்கூடிய விகிதாச்சாரம் கூடியிருக்கிறது என்கிறதையும் பிரதமரிடம் முதலமைச்சர் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அதே போல நாள்தோறும் ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்டவருக்கு சாம்பிள்ஸ் எடுக்கப்படுகிறது. எனவே கடந்த வாரங்களில எவ்வளவு அந்த ரத்த மாதிரி எடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குணமடைந்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது குறித்து முதலமைச்சர் இன்றைக்கு பிரதமரிடம் வலியுறுத்துகிறார். அதே போல அந்த வலியுறுத்தக்கூடிய அதே நேரத்தில் தமிழகத்திற்கு கூடுதலாக இந்த PCR டெஸ்டிங் கிட்ஸை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைத்திருக்காரு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை நாள்தோறும் புதிதாக தொற்று பாதிக்கப்படுவடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்த வண்ணம் இருக்கிறது. எனவே PCR அந்த டெஸ்ட் மூலமா தான் ரொம்ப துல்லியமாக கணிக்க முடிகிறது. எனவே அதை கூடுதலாக கொடுக்கக்கூடிய பட்சத்துல அது இன்னும் விரைவாக ஒரு பகுதியிலும் குறிப்பா அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்ல அந்த கருவிகளை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். அதே போல வேளாண் துறை சார்பான ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். அதாவது வேளாண் துறையை பொறுத்தவரை
அவர்களுக்கு தேவையான அந்த டிரான்ஸ்போர்ட் சப்சிடி, ஏன்னா இது விளை பொருட்களை விற்கக்கூடிய நேரம் அதை விவசாயிகள் அதை சரியான விலைக்கு விற்காவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். எனவே நேரடியாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய வகையிலையும், அதே போல ஒரு இடத்திலிருந்து அவர்கள் இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் அதை மத்திய அரசு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதே போல மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக அவர் ஒன்றை வைத்திருக்கிறார். அதாவது கடிதத்தையே உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். I had request funds for procuring medical equipment for the during video conference as well through my letters. Please sanction the funds immediately. The physical deficit limits of 3% of GDSP may be increased to 4.5%. அதாவது தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி பற்றாக்குறை என்பது 3% 4.5% இந்த கடந்த நிதியாண்டில் உயர்ந்திருப்பதாகவும், கூடுதல் கடன் தொகையை பெறக்கூடிய வகையில 33% மேல அந்த இந்த கடந்த ஆண்டு இருக்கிறது. எனவே அதை அடுத்த ஆண்டு இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷனோடு சேர்ந்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே அதையும் உடனடியாக தற்பொழுது விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் முதலமைச்சர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். மேலும் I request you to provide additional allocation of food grains free for all card holders including, அதாவது ரேஷன் கார்டு அட்டை ஊழியருக்கு அந்த ஃபுட் கிரெயின்ஸ், அதாவது அரிசி கார்டு அல்லாதவர்களுக்கு அவர்களுக்கும் உணவு பொருள் வழங்க வேண்டும். எனவே அந்த வகையில அதற்கான தொகை ஏற்கனவே 1321 கோடி ரூபாய் விற்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அரிசி கையிருப்பு குறைவாக இருக்கிறது. எனவே அதை வாங்க வேண்டும், கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு 1000 கோடி ரூபாய் தற்போது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார். மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு தமிழகத்திற்கு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க அபினேஷ். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை